சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இன்னும் 2 மாதத்தை எப்படி தான் ஓட்ட போகிறோமோ தெரியல. ஊரை கம்பேர் பண்ணும்போது மேட்டூர் கோட்ரஸில் கொஞ்சம் வெயில் பரவாயில்லையாக தான் இருக்கும். ஆனால் எங்களாலேயே இப்போ இருக்க முடியல. பிஃபோர் 2 வாரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. அதுவும் இந்த வாரம்லாம் ரொம்ப வெயில், வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. அதுவும் ஃபேன் போட்டோன்னா அனல் காத்தாவே வந்துட்டு இருக்குது. பாப்பாவுக்குலாம் அப்படியே வேர்க்குரு கொப்பளமாக வந்துடுச்சு. நானும் நைசல் போட்டு போட்டு பார்க்குறேன், அந்த இது சரியாகவே இல்லை. ஊர்லன்னா நொங்கு கிடைக்கும், எல்லா பக்கமும் இருக்கும். சரி வாங்கி போடலாம். பட் இங்கே நொங்கு கிடைக்குமா என்னங்கிறதே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவங்ககிட்ட 2 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நொங்கு கிடைச்சா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஏதோ இன்னைக்கு விற்றாங்க போல். அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவளுக்கு நல்லா போட்டு ஸ்க்ரப் பண்ணி விட்டா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. இன்னும் 2 நாள் போட்டால் தான் எப்படி க்யூர் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுவும் இன்னைக்கு வேற 2 மணி நேரம் கரண்ட் வேற இல்லை. சுத்தமாக இருக்கவே முடியல. ஃபேன் ஓடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு ஃபேன் ஆஃப் பண்ணோன்னே வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் வெளியில் அப்படியே டைம் ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கரண்ட் வந்துருச்சு. வந்தோடனே சரி வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்தோம். அப்புறம் ஈவினிங் போல் வாக்கிங் கிளம்பியாச்சு. வாக்கிங் போயிட்டு அப்புறம் வர வழியில் கொஞ்சம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் தான் குடித்தோம். அப்புறம் அதை குடிச்சிட்டு அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கீழே உட்காந்துட்டு இருந்தோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அவங்களோட அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கீழே ரொம்ப நேரம் உட்கார முடியல, ஓவர் சொட்டிங்காக இருந்ததா. சரி பாப்பாவும் ரொம்ப பசியில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அவளுக்கும் ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு இன்னைக்கு சீக்கிரமே தூங்கியாச்சு. இந்த டேவும் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.